உள்ள வரலாமா அருண்? அது வந்து யாருங்க இவங்க? தெரியலையே. யாருப்பா இவங்க? நான் கோமதி, ரஞ்சிதாவோட அக்கா. அக்கா வாங்கக்கா. அக்கா வாங்கக்கா, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. ஹே சுதா, உள்ள வந்து உட்காருங்கன்னு உபசரிக்கிறதுக்கு அவங்க ஒண்ணும் விருந்தாளி கிடையாது, வேண்டாதவங்க. வித்யா, வேண்டாதவங்களாவே இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுதான் முறையே. சீதா, ரஞ்சிதா விஷயத்துல முறையெல்லாம் பார்க்க வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்ல. நீ ரஞ்சிதாவை பார்க்கணும்னா அவ வீட்டுக்கு போ. இங்க எதுக்கு வந்த? அவ வீடுங்கிறது இதுதானே? இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு தான் வந்திருக்கேன். இந்த பார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ எங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அருணோட ரஞ்சிதாவை வாழ விடாம நீங்க தானே துரத்தி விட்டீங்க. உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? அருண் எதுக்கு அவளோட வாழணும்? அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வயசுல பெரியவங்களா இருந்துட்டு நீங்க இப்படி கேட்க கூடாதுங்க. அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. அருண் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அந்த கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காத. அப்ப நடந்தது கல்யாணமும் இல்ல, ரஞ்சிதா என்னோட மருமகளும் இல்ல. கல்பனா தான் என்னோட மருமக. ஏமா, இன்னொருத்தி புருஷனை கட்டிக்க பாக்குறியே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிட்டு நீ எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? ஏய், தேவையில்லாம என் மருமகளை பத்தி நீ தப்பா பேசிட்டு இருக்காத. என் பையனையும் மருமகளையும் எப்படி சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். என்ன கலாட்டா பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? அருண் வீட்டுல போய் சண்டை போடுங்கன்னு உங்க தங்கச்சி தூண்டி விட்டுருக்காளா? நான் இங்க வந்ததே அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவ விட்டுருக்கவே மாட்டா. இத்தனை நாளா அவ தான் என்ன வர விடாம தடுத்துட்டு இருந்தா. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு தான் நான் கிளம்பி வந்தேன். இந்த பாருமா, இப்ப உனக்கு என்னதான் வேணும்? நியாயம் வேணும். என் தங்கச்சி என்ன தப்பு செஞ்சா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அவ மனசுக்கு பிடிச்சவர் தானே அந்த தாலியை கட்டினாரு. அவரோட குடும்பம் தான் எல்லாமும் நம்பி அவ இங்க கிளம்பி வந்தா. அவளை போய் நாடகக்காரி வேஷக்காரின்னு முத்திர குத்தி வெளியே அனுப்பிட்டீங்களே, உங்களுக்கு என்ன மனசாட்சியே இல்லையா?